ஷியாம், இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் விவகாரத்தில் சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட நாங்கள் இது வரைக்கும் பேசலை, அவங்களும் எங்களோட பேசலை அப்படிங்கிறார். அது உண்மை என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், பொதுவாக சினிமா நட்சத்திரங்களுக்கு ஒரு மிகை மதிப்பீடு இருக்கும், தங்களை பற்றிய பெரிய உணர்வு. கோட்டீஸ்வரர் அதைத்தான் சுட்டி காட்டினார். இது எல்லா சினிமா நட்சத்திரங்கள் கட்சிகள்லையுமே நம்ம பார்க்கலாம். எம்ஜிஆர் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வைக்கல. ஆனால் அதுக்கு பிறகு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்கல்ல. நடிகர் திலகம், அப்புறம் டி ராஜேந்தர்லாம் நான் பர்கூரில் நான் தாங்க ஜெயிக்கிறேன்னு தான் அவர் 96 சொன்னார். ஜெயலலிதாவுக்கு எதிரான ஓட்டு பிளவுபடுது, அது எனக்கு வரும், இதான் அவர் கணக்கு. ஆனால் அது அப்படி ஆகலை. திமுக அந்த கட்டுமானம் அதிகமாக இருந்ததுனால அவங்க மிக எளிதாக ஜெயித்தார்கள். ஆனால் மிக மதிப்பீடு இருக்கும். மிக மதிப்பீடு இல்லாமல் எந்த நட்சத்திரமும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா விஜய் அவர்கள் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வரப்போவது இல்லை என்பதுதான் முதலில் இருந்த என் கருத்து. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஒருவர் வெற்றி பெறுவதற்கு பல கணக்குகள் போடுறாங்க. அதுல கணக்கு இவர் கோட்டீஸ்வரன் சொல்ற மாதிரி சட்டமன்றத்தில் அவ்வளவு தூரம் பேசிய பிறகு எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை அப்படிங்கும்போது அதுக்கு மேல அதை தொடர வேண்டாங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்களா? சட்டமன்றத்தில் இபிஎஸ் பேசுனதுல திமுக ஆட்சிக்கு எதிரான கருத்து தெரிவிப்பதும் ஒரு நோக்கம் தானே, அதையும் சேர்த்தானே நம்ம பார்க்கலாம். முதல் நாள் அவர் கரூருக்கு எதிர்கட்சிங்கிற இடத்துல இருந்து அந்த விஷயத்தை அணுகி இருப்பாங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, முதல் நாள் கரூர்ல அவர் சதி கோட்பாடுலாம் பேசலாம். அதுக்கு பிறகு போக போகத்தான் அதை டெவலப் பண்ணிட்டாங்க சதி கோட்பாடு. திமுகவுக்கு எதிரான பேச்சு, அவ்வளவுதான். விஜய் இப்ப இந்த இடத்துக்கு வர்றீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி தான் எடுக்கிறீங்கன்னா, அப்ப விஜய் என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாருன்னு நினைக்கிறீங்க? அப்ப களம் அப்போ ஒரு குறைந்தபட்சம் 3 அணிகள் இல்ல சீமான் அவர்களையும் சேர்த்து 4 அப்படிங்கிற மாதிரி மாற வேண்டிய ஒரு இடம் தான் இருக்குன்னு பாக்குறீங்களா? 5 அணி வருங்கிறது தான் சார் எனக்கு 5 அணிகள் ஆரம்பத்தில் இருந்தேன். ஆமா, என்ன காரணம்னா இது 4 அணி நம்ம கண்ணுக்கு தெரிந்த 4 அணி. இந்த 4 அணியிலுமே இடம் கிடைக்கலன்னா அப்புறம் என்ன, சுப்ரதன் கேட்ட மாதிரி நம்ம என்ன துறவரமா போக முடியும்? தேர்தலில் போட்டி போட்டு தான் ஆகணும். குறைந்த சதவீதமோ அதிக சதவீதமோ ஏதோ ஒரு அணி அமைக்கணும். இன்றைய தேதிக்கே 3 அணி வந்துருச்சு. நம்மளே தான் அது சொல்றோம். 3 அணியை விஜய் ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா, இல்ல விஜயோட இவங்க சேருவாங்களா, அதெல்லாம் தெரியாது. அப்படின்னா இன்னைக்கே 5 அணி இருக்குல்ல, 4 அணி 5வது அணி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார். இது எத்தனையோ தேர்தலில் பார்த்ததுதான். ஓட்டு எவ்வளவு இதெல்லாம் நம்ம அவங்க கணக்கு. விஜய் பற்றி எனக்கு ஒரு மதிப்பீடு இருக்கு, அது கோட்டீஸ்வரர் மதிப்பீடை விட அதிகம். என்னன்னா சார், இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும்னு சொன்னவர் திரு டிடிவி தினகரன். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அவருடைய மதிப்பீடு ஒண்ணு இருக்குல்ல விஜய் பத்தி, அல்லது அவங்களுக்குள்ள வேற ஏதாவது பேச்சுவார்த்தை தெரியலையா? அதுல இல்ல, காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம அரசியல்வாதிகள் வெளியில பேசுறத அப்படியே எடுத்துக்க முடியாது. அந்தரங்கத்துல அவர்களுக்கென்று நண்பர்கள் இருப்பாங்க, எல்லா வட்டத்திலும் இருப்பாங்க. அப்போ மிக இயல்பாக விஜயோட அபிஷியலா பேசியிருக்க மாட்டாரு, அன்அபிஷியலா பேசியிருப்பாரு. விஜயை பற்றிய மதிப்பீடு என்னங்கிறதா ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு மாதிரி மாறுது. இப்ப டிடிவி அவர் ஒரு கூட்டணியின் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மதிப்பீடு பண்ணி வச்சிருக்கிறார்ல. இப்ப விஜய் ரொம்ப குறைந்த மதிப்பீடுங்கிறது சரியில்லைங்க. சரி, அவருக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். அதுல சதவீத கணக்கு மாறுபடலாம். ஆனா இன்னைக்கு சூழல்ல களம் பலமுனை போட்டியா தான் இருக்குங்கிறீங்க. தமிழ்நாடு 2026 பலமுனை போட்டிக்கான வாய்ப்பு தான் அதிகம்ங்கிறீங்க. நிச்சயமாக 5 முனை போட்டிக்கான வாய்ப்பு இருப்பதை தான் நான் கருதுறேன். ஆனா பேண்ட் வேகன் எஃபெக்ட் ஒரு தேர்தலில் எப்போதுமே முக்கியம் நான் பார்ப்பேன். வெற்றி வாகனத்துல ஏறுற மனோபாவம், வெற்றி பெறுகிற கட்சிக்கு ஓட்டு போடுகிற மனோபாவம், இதை எந்த அணி உருவாக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே, பேசலாம் சார். இணைப்பில் இருங்க திரு பாபுவேல். இப்போ இந்த பழம் புளிக்க தொடங்கிருச்சா என்ன, ஏன் இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க? இல்லை, அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம சில விஷயங்களை நம்ம நிறைய பேசுகிறோம். நம்ம யூகங்களின் அடிப்படையிலும் நம்ம இது இப்படி நடந்திருக்கோம் அப்படி நடந்திருக்கோம் போகணும். எங்களை கட்சியோட ஹைகமாண்டு பொதுச் செயலாளர் இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டாரு. நாங்களும் அவங்ககிட்ட பேசல, அவங்களும் நம்ம கிட்ட பேசல அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, ஆனால் ரிப்பீட்டடாக அவர் என்ன சொல்றாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒத்த கருத்துடையவர்கள் எங்களுடைய வாங்க, நம்ம பலமான கூட்டணி அமைப்போம். தேர்தல் நேரத்தில் நிச்சயமா ஒரு பலமான கூட்டணி நாங்க அமைச்சிருவோம், வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு எப்படி வேணாலும் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதான். 2024 மகா கூட்டணி அமைப்போம் தான் சொன்னார். மெகா கூட்டணி அமைப்போம்னாரு. அது இப்ப அமைற வரைக்கும் அப்ப அது ஒரு சவால் இருந்துட்டே இருக்குல்ல. நிச்சயமா, அதாவது எப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான். அண்ணன் ஷியாம் சொன்ன மாதிரி தேர்தலில் ஒரே கணக்கு வெற்றி பெறணும். அந்த வெற்றி பெறுவதற்குண்டான என்னென்ன கணக்குகள், என்ன சவால் இருக்குன்னா திரு பாபுவேல், இப்ப திமுக எதிர்ப்பு தான் மற்ற எல்லாருமே, அந்த கூட்டணியை தவிர்த்து மற்ற எல்லாருமே திமுக எதிர்ப்புன்றாங்க. 5 முனை போட்டினா என்ன,
அப்போ 4 முனைகள் இருக்கிறவங்க திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது அடிப்படையிலான கருத்து. அப்போ எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய சக்தியா அதிமுக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு பிரதான எதிர்க்கட்சி. அப்போ இந்த எல்லாரையும் திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடியவர்களை ஒரு அணியில் இணைக்கிறதுல ஒரு சிக்கல், அது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாகவே இருக்கா? எனக்கு அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணல அதை. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு அண்ணன் ஷியாம் சொன்ன மாதிரி தான், எந்த ரயில் வேகமாக போகுமோ, எந்த ரயில் சீக்கிரமாக போய் அடைய நம்மளுடைய டெஸ்டினேஷனை போய் சேருமோ அதில் ஏறணுன்ற மனோபாவத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மனோபாவத்தை உருவாக்கக்கூடிய, அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையே இன்னைக்கு தேதியில் இல்லை. நெருக்கத்தில் நம்ம அதை அதிமுகனுடைய தலைமையிலான அந்த கூட்டணி உருவாக்கினோம். அதில் கூடிய பயணம் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை தாண்டி இப்போ நம்ம திமுக கூட்டணியிலே வந்து திரு ஷியாம் சொன்ன மாதிரி, ஸ்ரீராம் சொன்ன மாதிரி வேறுபட்ட கருத்துக்களோடு இருக்கிறாங்க. ஆனால் அல்டிமேட்டாக அவங்க எல்லாரும் பேசுறதுக்கு அப்புறம் அல்டிமேட்டா ஒரு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து பாஜகவை வர விடக்கூடாது, அதனால நாங்க வந்து வேற என்ன வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாங்க உள்ள இருப்போம். 98ல நான் தேர்தல் களம் கண்டுகிற போதே தனித்து தேர்தல் போட்டியிட வேண்டும், கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை நான் சொன்னேன்னு சொல்லி அண்ணன் திருமா சொல்றாரு. ஆமா, ஆனால் நாங்க இப்போ அதுக்கு சூழ்நிலை வரல, 2031 தான் எனக்கு அந்த சூழ்நிலைன்னு சொல்லி சொல்றாரு. 98% நிறைவேற்றிட்டாங்க தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி சண்முகத்திட்ட கேட்கும்போது, அப்ப 2% தான் இந்த நீட்டு வருது, சிலிண்டர் வருது, பெட்ரோல் டீசல் மானியம் வருதா அப்படின்னு சொல்லி அவரும் விமர்சனம் வைக்கிறாரு. இப்போ இது போன்ற பல விமர்சனங்கள் இருக்குது. எல்லா விமர்சனம் இருக்கு. இப்ப அழகிரி வந்து முன்னாள் டிஎன்சிசியோட பிரசிடென்ட், அவர் கூட்டணி ஆட்சி எல்லாமே சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே உள்ளுக்குள்ள இருந்து சொல்றாங்க. கூட்டணியை விட்டு வெளில வர்றதுக்கான சமிக்கை இல்லாம கூட்டணிக்குள்ள எங்களுக்கான உரிமை அல்லது எங்களுக்கான அதிகாரம், எங்களுக்கான எண்ணிக்கை அப்படி பேசுறதுக்கும் கூட்டணி வருவதற்கே நீங்க வந்து இது பேசுறதுக்குமான டிஃபரன்ஸ் இருக்குல்ல? இல்ல, ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா நான் எப்படி பார்க்கறேன்னா, இது ஒரு பார்கெனிங் டாக்டிக்ஸா தான் நான் பார்க்கறேன். இப்போ செல்வ பெருந்தகை கூட பாத்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்க இந்த அவமதியாத பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரி திட்டினா யார் திட்டின மாதிரி? அரசாங்கத்தை திட்டின மாதிரி தான். சோ இப்போ இந்த அரசாங்கத்திற்கு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீது எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை, அவர்களை அவமரியாதை செய்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அண்ணன் துரைமுருகனையும் விமர்சனம் பண்றாரு. அப்போ அவருக்கும் ஒரு மனசிலேகம் இருக்கிறது, இந்த இடத்துல இருக்குது. நான் என்னன்னா, இது வந்து ஒரு பார்கெனிங் டாக்டிக்ஸாக நான் பார்க்கறேன். இந்த அட் த சேம் டைம் நெருக்கத்தில் வரும்போது என்ன பண்ணுவோம்? இப்போ போன தேர்தலை விட இந்த ரொம்ப சிம்பிளான கேள்வி என்னன்னா, இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு, 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 மாசம் தேர்தல், 7 மாசம் தேர்தல்னா இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த ஆட்சிக்கு மாற்றாக அதிமுக தான் வரணும்னு மக்களும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து நேரம் உங்க கூட வந்திருக்கணும் இல்லையா? அதுக்கான சமிக்கை எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 7 மாசம் இருக்குதுன்னு. அதாவது தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்பாக கூட்டணி மாறிய கதைகள் இருக்கிறது, புதிதாக கூட்டணி அமைத்த கதைகளும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஷாம் என்ன கணிக்கிறாருன்னா 5 முனை போட்டின்றார். 4 3 4 அப்படின்னு யோசிச்சு அவர் 5 முனை கட்டாயம் அப்படிங்கிறாரு. இல்ல, என்னுடைய வயது அவருடைய அரசியல் அனுபவம், அதனால வந்து அவர் எந்த விதத்தில் அவர் அதை யோசிக்கிறாரு, அவரோட ஆங்கிள், அவரோட விஷனோட ஆங்கிள் என்னன்றது நமக்கு தெரியல. அவர் மேபி அது இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் இல்லைன்னா அது முற்றிலும் நான் ஒன்றும் உடன்படுறேன். இன்னும் காலம் அதிகமாக இருக்குது, அதனால வந்து ஜனவரிக்கு பிறகுதான் இதெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதும் திரு எடப்பாடி பழனிசாமி நீ ஹிண்ட் பண்றாரு. பேசலாம். ஆனால் சுப்ரத்னம், என்ன வாய்ப்பு இப்போ மூவர் அணி தனி அணியா போட்டியிட போறீங்களா? ஷியாம் சார் சொல்றாரு, இப்போ தேர்தலில் அதிமுகவை எதுக்கணும், திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றக்கூடாது அப்படின்னா அப்போ தனியாக களம் காண போறீங்களா, இல்லை திரு விஜய் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன உங்க இலக்கு? 26க்கான இலக்கு என்ன, அதை சொல்லுங்க சார். 26க்கான இலக்கை நீங்க தெளிவுபடுத்துங்க சார். 26க்கான இலக்கு என்பது, நாங்கள் தேர்தலில் போட்டி நல்ல கூட்டணி அமைத்து களங்காண்போம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எங்களை துச்சமாக மதித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய நிலைமை என்ன ஆனது என்ற செய்தி, முதன்மை நோக்கம் என்பது நீங்கள் வெற்றி பெற்று உங்களுடைய ஆட்சி அமைவது என்பதா? அதாவது உங்கள் தான் நீங்கள் இருக்கக்கூடிய அணி, அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதா? நாங்கள் இருக்க எந்த ஒரு அணியும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளோடு நோக்கத்தோடு தான் போட்டியிடுவோம். இதற்கு முன்னாடி வரையில என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? முதல்ல வந்து உங்க 3 பேரையும் ஒன்னு சேர சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். நாங்க இன்னைக்கு ஒன்னு சேர்ந்த பின்னாடி பாத்தீங்களா எடப்பாடியை தோக்கடிக்கிறது அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு கூப்பாடு போடுறாங்க. எங்களுடைய முதன்மை நோக்கம், திரு ஸ்ரீராம் கூட ஏதோ அதிமுகவுடைய கொள்கை வரப்பு செயலாளர் போல அவங்க தொடர்ந்து ஓபிஎஸ் குரூப் துரோகம் பண்ணா, பிளாக்மெயில் பண்ணா, எடப்பாடி பழனிசாமி என்னதான் பண்ணுவார் அப்படின்னு கேள்வி ரொம்ப ஆதங்கப்பட்டாரு. நாங்க என்ன துரோகம் பண்ணா, என்ன பிளாக்மெயில் பண்ணா, எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்டால் இந்த இயக்கத்தில் எங்களுடைய நிலைப்பாட்டை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் இது பண்ணா, நீங்க வந்து தனிச்சுன்னா 1.5% 2%. ஸ்ரீராம் அண்ணன் வந்து
திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு 33% வாக்குகள் வாங்கினார். புது இப்பொழுது நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்றேன், நிலக்கோட்டை தொகுதியில் அண்ணன் ஓபிஎஸ் தினகரன் திரு செங்கோட்டையன் உருவாக்கக்கூடிய அணி அவர்கள் கூட்டணி அமைத்து என்னை போட்டிவிட சொல்லிட்டு நான் வெற்றி பெறவில்லை என்றால் அண்ணா நீங்க வந்து என்ன வந்து இதுக்கு கூப்பிடாதீங்கன்னா, டிபேட்டுக்கு கூப்பிடாதீங்கன்னா, ஐ டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். சொல்றது புரியுதுங்களா? அந்த ஓபிஎஸ் அவர்கள் தினகரன் அவர்கள் வேட்பாளராக வருவதோ அல்லது ஒரு ரீஜன்ல வெற்றி பெறுவதோ பிரச்சாரம் செய்தால் நான் வெற்றி பெறவில்லை என்றால் நான் உங்களை சந்திக்கவே நான் வரவில்லை. கேள்வி என்னன்னா இந்த 3 பேர் மட்டுமே இருந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை அல்லது ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை இல்லைன்னும் போது என்ன வாய்ப்பு இருக்கு, என்ன வியூகம் இருக்கு? அப்ப இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட உங்கன்னா இந்த அணி அவங்களுக்கு நியாயங்கள் இருக்கலாம், நான் அதெல்லாம் மறுக்கல, அதுதான் பிரதான நோக்கமா இருக்கா அப்படின்னு கேட்கு. நிலக்கோட்டையில உங்களுக்கு கன்ஃபார்ம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் நீங்க அமைப்பா பாப்பீங்க அண்ணா? ஒரே ஒரு நிமிடம். திரு இபிஎஸ் அவர்களை மட்டும் நீங்க அமைப்பா பாப்பீங்க, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை திரு தினகரன் அவர்களை செங்கோட்டையன் அவர்களை தனிநபரா பாப்பீங்களா? அவர்கள் தனிநபர், they are not individuals. சரிங்களா? They are a big force in themselves. சொல்ற புரியுதுங்களா? அதைத்தான் நான் சொன்னேன். தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் அவர்களுடைய பலம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக அன்றைக்கு தனிநபராக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் கற்பிக்க முடியுது என்றால் இன்றைக்கு எங்களுக்கு கூட்டணி அமையாதா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு திரு தினகரன் அவர்களுக்கு சின்னமா திருமதி சசிகலா அவர்களும் இணைகிற பொழுது